Hi students, in the video chapter 1 exercise 1.4 இருக்கக்கூடிய second problem பார்க்க போறோம். வாங்க problem குள்ளார போகலாம். In a competitive examination, 1 mark is awarded for every correct answer while 1/4 mark is deducted for every wrong answer. அதாவது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறான். அவன் அந்த எக்ஸாமில் கரெக்டாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஆன்சருக்கும் 1 மார்க்கும், தப்பாக ஆன்சர் பண்ணுறக்கூடிய ஒரு கொஷினுக்கும் 1/4 மார்க் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து 1/4 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எ ஸ்டூடெண்ட் ஆன்சர்ட் 100 கொஷின்ஸ் அண்ட் காட் 80 மார்க்ஸ். அந்த ஸ்டூடெண்ட் வந்து மொத்தமாக 100 கொஷின்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கான். அந்த அட்டன் பண்ண அந்த 100 கொஷின்ஸ்ல இருந்து அவன் மொத்தமாக 80 மார்க்ஸ் வந்து அந்த எக்ஸாமில் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அந்த எக்ஸாம்ல அவன் வந்து 80 மார்க்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹவு மெனி கொஷின்ஸ் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி? அப்ப அந்த அட்டன் பண்ண 100 கொஷின்ஸ்ல இருந்து அவன் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பான் அப்படின்றத நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க. இதை வந்து கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சால்வ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஆன்சர்டு கரெக்ட்லி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் எத்தனை கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஆன்சர்டு ராங்லி, அவன் எத்தனை கொஷின்ஸுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்றதும் தெரியாது. அதனால் நான் வந்து அதை வந்து ஒய் அப்படின்றது எடுத்துக்கிறேன். ஆனால் அவன் மொத்தமாக எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ மொத்தமாக அட்டன் பண்ண கரெக்ட் ஆன்சர், மொத்தமாக அட்டன் பண்ண ராங் ஆன்சர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் வரும், 100 கொஷின்ஸ் வரும். ஏன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பான், ஒய் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான், தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பான். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் கிடைச்சிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கு அடுத்து அவங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க் இஸ் அவார்டட் ஃபார் எவரி கரெக்ட் ஆன்சர். ஒரு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க ஒரு கொஷினுக்கும் அவனுக்கு வந்து 1 மார்க் சொல்றாங்க. சோ அப்ப நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவன் எத்தனை கரெக்டா பண்ணிருக்கான்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதை என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்ப அவன் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அதுக்கு அவனுக்கு எத்தனை மார்க், ஒரு மார்க். ஸோ அதனால 1 into எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மார்க் இஸ் டிடக்டட் ஃபார் எவரி ராங் ஆன்சர். ஓகேங்களா, அவன் தப்பாக அட்டன் பண்ண ஒரு கொஷினுக்குமே 1/4 மார்க் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ராங் அட்டன் பண்ணுறான்றது நமக்கு தெரியாது. அதனால் அதை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கேன். ஆனால் அவன் அட்டன் பண்ணுற ஒரு தப்பான கொஷினுக்குமே எத்தனை மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க, 1/4 மார்க் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. அதனால நான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க, -1/4 அப்படின்றது போட்டிருக்கேன். மொத்தமா அவன் வந்து இது ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவனுக்கு டோட்டலா கிடைச்ச மார்க்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 80 மார்க்ஸ். ஏன்னா அவன் மொத்தமா எத்தனை கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கான், அதுல இருந்து அவன் தப்பா ஆன்சர் பண்றத மைனஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 80 கிடைக்கும். ஏன்னா மொத்தமா அட்டன் பண்ணிருக்கக்கூடிய கரெக்டான ஆன்சருக்கும் மொத்தமா அட்டன் பண்ணிருக்கக்கூடிய தப்பான ஆன்சரையும் நீங்க மல்டிபிளிகேஷன் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தமா 100 கொஸ்டின்ஸ் அவன் ஆன்சர் பண்ணிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ மொத்தம் எத்தனை மார்க் எடுத்திருப்பான் அப்படின்றது கரெக்டா அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ்ல இருந்து மைனஸ் அவன் தப்பா அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அவன் கிடைச்ச மார்க், மொத்தமா எடுத்த மார்க் வந்து கிடைச்சிரும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 80. இதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷன்ஸ். நான் இன்னொரு தடவை சொல்றேன். அவன் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண ஒரு கொஷினுக்கும் 1 மார்க். அதனால வந்து நான் இதை வந்து 1/xன்னு எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் அவன் தப்பாக அட்டன் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதனால நான் -1/4ன்னு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது தான் அவன் மொத்தமாக எத்தனை மார்க் கெட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் 80 மார்க்ஸ் வந்து கெட் பண்ணியிருக்கான். இதோடைய ரீசன் வந்து உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணானோ அதுலேருந்து அவன் தப்பாக எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்றத ரிமூவ் பண்ணால் மொத்த மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 80. ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 4x - y / 4 = 80 இருக்கும். இப்போ இந்த 4 நான் இந்த சைடு போட்டு போய் மல்டிப்ளை பண்ணா 320 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 4x - y = 320. அப்போ இதுதான் இந்த 2 ஈக்குவேஷன் தான் எனக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ண 2 ஈக்குவேஷன்ஸ். x + y = 100, 4x - y = 320. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு நான் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் வந்து நான் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல் கண்டுபிடிக்கணும். டெல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து எழுதணும். என்னோட ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 4 -1 பாருங்க. அதுதான் எடுத்துட்டு வந்து நான் இந்த இடத்துல எழுதியிருப்பேன்.
1 1 4 மைனஸ் 1. இப்போ நான் வந்து டெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். டெல்லுக்கு எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், -1 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் -4. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா -5. எனக்கு டெல்லோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஈக்குவல் டு -5 கிடைச்சிருக்கு. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் அடுத்து நான் டெல் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவேஷன்ஸில் எனக்கு கிடைச்ச கான்ஸ்டன்டோட வேல்யூ எடுத்துட்டு வந்து நான் இந்த இடத்துல எழுதணும். ஒய்க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சோ அதை நான் அப்படியே இந்த இடத்துல போட்டுக்கணும். எனக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து கான்ஸ்டன்ட் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 320 கிடைச்சிருக்கு. இப்போ நான் டெல் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். 100 × -1 வந்து பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் -320. ஸோ இது ரெண்டுத்தையும் -100 -320 வந்து பார்த்தீங்கன்னா -420. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸோடைய வேல்யூ. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். டெல் ஒய்யோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிட்டு ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த இடத்துல அந்த கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்து எழுதணும். அதை எடுத்து வந்து நான் இந்த இடத்துல எழுதிட்டு இப்போ டெல் ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். டெல் ஒய்யோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் 320 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் -400. 320 -400 வந்து பார்த்தீங்கன்னா -80. அப்போ டெல் ஒய் ஈக்குவல் டு -80. நான் டெல் எக்ஸ் டெல் ஒய் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்டு கரெக்ட்லி, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ராங்லி ஆன்சர்டு. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல், ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் ஒய் டிவைடட் பை டெல். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைட் பை டெல். டெல் எக்ஸ் வந்து -4, டெல் எக்ஸோட வேல்யூ வந்து -420, டெல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -5. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 5 × 84 தான் வந்து பார்த்தீங்கன்னா 420 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 84. அதுக்கு அடுத்தது ஒய்யோட வேல்யூ டெல் ஒய் டிவைட் பை டெல். டெல் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -18 கிடைச்சிச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா -5, இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். 5 × 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா 80, அதனால 16. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 84, ஒய் ஈக்குவல் டு 16. அப்போ அவன் மொத்தமாக எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 84 கொஸ்டின்ஸுக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவன் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16 கொஸ்டின்ஸுக்கு. ஓகேங்களா, இந்த மார்க் வைஸ் நீங்க செக் பண்ணாலும் கரெக்டா 80 மார்க்ஸ் அப்படின்றது கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவன் எத்தனை அட்டன் பண்ணிருக்கணும், 100 அட்டன் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, 84 + 16 கரெக்டா அட்டன் பண்ண கொஸ்டின்ஸையும் தப்பா அட்டன் பண்ண கொஸ்டின்ஸையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எத்தனை வரணும், 100 கொஸ்டின்ஸ் வரணும். ஏன்னா அவன் எத்தனை கொஸ்டின்ஸுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி எத்தனை கொஸ்டின் அவன் அட்டன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் அவன் அட்டன் பண்ணிருக்கான். அப்ப 84 + 16 வந்து பாத்தீங்கன்னா 100. ஓகேங்களா, அதான் இந்த இடத்துல எழுதிருக்கேன். He answered 84 questions correctly and 64 questions wrongly. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.